வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு வந்து கிராமரும் சரி நிறைய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேடி உட்காந்து படிக்கிறீங்க. இனிமேல் அந்த மாதிரி கஷ்டம் வேணாம். நான் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கிராமர் அடுத்துனுமே 1 மார்க் மொத்தமே ஒர்க் ஷீட் மாதிரி நான் கீ ஆன்சரோடு கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த மாடலை மட்டும் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே புக்கில் இருக்க அத்தனை 1 மார்க்கும் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சேனல் வந்து அத்தனை பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி போடுங்கன்ட்டு. அதனால் நம்ம வந்து எல்லா 1 மார்க்கும் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சோசியல் மேப் அண்டு புக் அதான் டைம்லைனு என்ன மாதிரிலாம் வரும் அந்த மாதிரிலாம் நல்லா ரெஃபர் பண்ணி படிக்க ஒரு வீடியோ வந்து ஒரு ஷார்ட் பெரிய லாங் வீடியோவாக நம்ம போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம் கைஸ். மாடல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் அப்ரோவேட் மாடல்ஸு. இதை பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது புக்லேயும் இருக்குது. புக்கில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் திருப்பத்துக்காட்டியும் அந்த ஒரு எப்போ ஒரு 5 மினிட்ஸாக தான் நம்ம திருப்பி படிச்சுட்டு திருப்பி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு ஜெராக்ஸ், ஒரே ஒரு ஜெராக்ஸ் எடுத்திங்கன்னா மொத்தமாகவே ரிவைஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இது பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க அந்த அப்ரோப்ரியேட் மாடல்ஸு. கண்டிப்பாக இது பாருங்கள். அப்புறம் ஸ்பாட் த எரர். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் த எரர் வந்து அடிக்கடி கேட்குறாங்க நான் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. இது பாருங்கள். இது வந்து ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருப்போம். அதில் எதாவது நீங்கள் ஒன்று படிச்சுங்க. உங்களுக்கு எது டக்குன்னு ஞாபகம் படிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மர்க்கப் பண்ணி படிக்காதீங்க, புரிஞ்சுட்டு படிங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் மண்டையில் ஏறும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா நாலேஜும் கொடுக்கும். ஓகேவா? இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம்லாம் யார் என்ன மாதிரிலாம் எழுதிருக்கீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கான்ட்டு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ போடலாம். ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் த பை ஆடிங் ஏ அண்ட் த நோ பார்ட்டிக்கல். இதில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனையுமே இந்த சின்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அன்கவுண்டபிள், அப்புறம் லீஃபு, அதாவது கவுண்டபிள்னால் என்னென்னா எண்ண முடியும், கவுண்டபிள்னால் எண்ண முடியாது. கவுண்டபிள் வந்தால் ஏ போடணும். ஏன்னா வந்து கவுண்டபிள்னால் ஏன்ற ஒரு வார்த்தையால் முடியும். அன்கவுண்டபிள்னால் நோ ஆர்டிகல்ஸ். இது வந்து உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லி தந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஆர்டிகல்ஸ் வந்து மெயினாக பார்த்துங்க. இதுவும் வரத்துக்கு சான்ஸ் உண்டு. 1 மார்க்குன்றது எல்லாமே பாருங்கள். நான் எதுவுமே பார்க்க வேணாம், எதுவுமே பண்ணாதீங்க. அதாவது 5 மார்க்கு 8 மார்க்கு இது மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சேனல் வந்து போட போகிறோம். நாளைக்கு டுமாரோ வந்து ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக. ப்ரொபோஷனல் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 என்ன கொடுத்துருப்பாங்க. ஆமாம், 16 கொடுத்துருக்காங்க ப்ரொபோஷனலு. பாருங்கள், நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன். எவ்ரிதிங் ஃபால் டு த பிகாஸ் ஆஃப் எர்த் கிராவிடேஷன் போலாம். இது புக்கில் இருக்குது. கிரம்பிள் ஃபேமிலி பின்னாடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்துருக்கேன் பசங்களது. பார்த்துருக்கேன். ஒரு 16 தாங்க இருக்குது. நல்லா படிச்சிருங்க. இதை படிச்சிடாலே போதுமானது தான் கைஸ். இது வரைக்கும் போதுமானது தான். ஏன்னா இங்கிலீஷில் வந்து அவ்வளோலாம் உள்ளே இருந்துலாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்லாம் கொஞ்சம் உள்ளேருந்து கேட்பாங்க. மிச்சப்படி எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். கிராமர் பார்த்துங்க. அது மட்டும் தான் கைஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே மார்க் போகும். கண்டிப்பாக போகும். நீங்களே ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டென்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, டென்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு இருந்தீங்க. இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா டென்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஒன்றுத்தில் இம்பார்ட்டண்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை வந்து கேட்டிருப்பாங்க. அதை நல்லா ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. தென் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சரு ஐடென்டிஃபை டென்ஸு மொத்தமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு வாட்டி வேணால் பார்த்துக்குங்க. நம்ம வந்து இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா ஜெராக்ஸ் அந்த மாதிரி அடிங்க. நான் வந்து பிடிஎஃபாகவே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விடுறேன். பிடிஎஃப் வந்து கம்யூனிட்டியில் அனுப்பி விட்றேன். மறக்காமல் போய் பாருங்கள். அப்படியும் நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். வாட்ஸ்அப்பில் வந்து அதோடைய நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூஸ் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் கம்ப்ளீட்லி டு பேசேஜோடைய வேர்ட்ஸ். இது வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அது ரெஃபர் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒர்க்கஸ் ஆட்ஸ் இது வந்து இன்றைக்கி யாரோ கேட்டிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஈஸி தான். நம்ம புரிஞ்சு படிக்கிறதுல தான் கைஸ் இருக்குது. ஒருத்தர் மார்க்கப் பண்ணி படிப்பீங்க. அப்படி படிக்காதீங்க. அப்புறம் லிங்க்கு, கன்ஜெக்ஷன், கனெக்டர் இது 3மே இம்பார்ட்டண்ட். லிங்க்கு கன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்த புக்கில் இருக்குது தான், எதுவுமே வெளியேந்து வரல. உங்களுக்கு வெளியேந்து ரெஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்கன்னா அவங்க டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. ஏன்னா வந்து வெளியேந்துலாம் அவ்வளோ மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள், ராங்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபில் அப் யூஸிங் கன்ஜெக்ஷன்
ஃபில்லப் மாதிரி கொடுத்துட்டு ஷீபா இஸ் போத் எ சிங்கர் அண்ட் எ டான்ஸ் இது கேட்பாங்க கண்டிப்பாக. அப்புறம் இந்த ஜோனா ஒன்று வரும், ஜான். அப்புறம் வந்து ஈஸ் ஆனஸ்டி தாட் ஈஸ் எ பூர். அப்புறம் வந்து வெயிட் டில் ஐ ரிட்டர்ன் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இது நிறைய கொஸ்டின் பேப்பரில் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அத்தனையுமே கேட்டிருக்காங்க. நான் வேணால் அது வந்து காட்டுறேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வந்திருக்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு இருந்தேன். கம்ப்ளீட் த ஃபாலோவிங். ஏன்னா வந்து நான் சொன்னதை மட்டும் படிக்காதீங்க, இது அத்தனையுமே பாருங்கள். இந்த 16மே பார்த்தா மட்டும்தான் உங்களால் சென்டமோட வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா, ஒரு 95 அபோவ் தானே கண்டிப்பாக எடுக்க முடியும். கம்ப்ளீட் த ஃபாலோவிங் யூஸிங் அப்ராப்ரியேட் லிங்க்னா அப்ராப்ரியேட் லிங்கோடைய அதான் இதுவும் புக்கில் தான் இருக்குது. இதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் கூட ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே தான் வந்து 14 இருக்குது. 14மே ஈஸி தான். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீஅரேஞ்ச் மட்டும் ப்ரோ உள்ளேருந்து கேட்குறாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து சரியாக ஃபார்ம் பண்ணணும். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அந்த ராணி அலர்ஜிக்கு தேர்ட் ஒன் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அப்புறம் அந்த ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டண்ட்டு, ஃபிஃப்த்து இது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. இதை நல்லா பார்த்துங்க, நான் சொன்னதை மட்டும். அது தவிர மிச்சது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸில் விட்டுருங்க. நாமினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நாமினேஷன்லாம் அவ்வளோ கொடுத்ததில்லை நம்மளுக்கு. இருந்தாலும் இது வந்து ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு இஷ்டம் தான் இதை வந்து ரெஃபர் பண்ணிங்க. இந்த நாமினேஷனல் அது வந்து கேட்கல, இருந்தாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பேஷன் கிளாஸ் இது ரொம்ப வெரி 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 பண்ணுங்க. பேஷன் ப்ரொனோனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மார்க் கொடுத்துட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது மட்டும் பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சுனிதா கிரேட் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துங்க. இது வந்து ஒரு 32 தான் இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் தான் மொத்தமே கொடுத்துரும். சுனி இஸ் கிரேட்டு, இன்டெலிஜென்ஸ் பை ராம இஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் பை ஈஸ் அ குட் பர்சன், அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மொத்தம் எக்ஸாம்பிளாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் இது வந்து 35 இருக்குது, 32 நினச்சிக்காதீங்க, நான் இப்போ தான் பார்த்துருக்கேனே. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஃபைனட் ஐடென்டிஃபை த ஃபைனட் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்து சில்ட்ரன் லவ் அப்படின்னு கொடுத்துட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் மார்க்கு. யாரும் வந்து ஆவரேஜாக எடுக்காதீங்க ப்ளீஸுங்களா.